இந்த டிராயர்ல 27 வருஷமா ஒரு விஷயம் உள்ள இருக்கு. அது ஒரு லெட்டர். 2 வரிகள் மட்டும் எழுதப்பட்டு முழுமையா முடிக்காமல். அத ரவி எல்லா வருடமும் இந்த நாள்ல எடுத்து பார்த்துட்டு உள்ள வச்சிருவான். அவ அந்த லெட்டரை அனுப்பணும்னு நினைக்கும் போது எந்த முகவரியும் இல்ல. நீங்க இப்போ பாக்குறது ரவியும் சிவாவும் சின்ன வயசுல இருந்து இப்ப வரையும் இணை பிரியாத நண்பர்கள். ஒரே தட்டுல சாப்பிட்டு வளர்ந்தவர்கள். எந்த பிரச்சனையும் இவர்கள் பிடிச்சதில்ல. எல்லாரும் சொல்லுவாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் கூட இந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு. பார்த்தா கண்ணு படும் அளவுக்கு நண்பர்கள். ரவி ரொம்பவே அமைதியான மற்றும் சாதுவான பையன். சிவா ரொம்பவே தைரியமான மற்றும் வெளிப்படையா பேசுற ஒருத்தன். இவங்க 2 பேருக்கும் இந்த கிராமத்துல இருந்து வெளியில போய் நல்லா சம்பாதிச்சு பெரிய ஆட்களா ஆகணும்னு தான் ஆசை. காலேஜ் ஒரு வழியா முடிஞ்சது. அப்போ சிவா இப்படி சொன்னான். ரவி, நாம நினைச்சது மாதிரி காலேஜ் படிச்சு முடிச்சிட்டோம் ஒரு வழியா. ஆனா நாம கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரணும்னா ஏதாவது பிசினஸ் பண்ணணும். நம்ம கிட்ட ஒன்னும் பெருசா கிடையாது. இப்போதைக்கு சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா அது கொஞ்சம் வளர்ந்ததும் நம்ம பெரிய சிட்டில போய் வேற பிரான்ச் திறந்து அதை பெருசா கொண்டு வரலாம். அடுத்தவங்க கிட்ட சம்பளத்துக்கு கை கட்டி வாய் பொத்தி நிக்கிறதெல்லாம் நமக்கு சரி வராதுடா, சரிதானே? நாம முன்னாடி பேசின மாதிரி ஒரு துணி பிரிண்டிங் கடை வைப்போம். ஒரு சொந்த பிசினஸ். அதுக்கு பெருசா ஒன்னும் தேவை இருக்காது. ஆன்லைன்ல சேல் பண்ணுவோம். ஒரு சின்ன கடை, ஒரு பிரிண்டிங் மிஷின், அவ்வளவுதானே. நீ சொன்னியே யாரோ ஒரு தூரத்து சொந்த மாமா கடன் குடிப்பாருன்னு. நாளைக்கு வாடா, நாம போய் கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்றாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் 2 பேரும் சேர்ந்து பக்கத்து தெருவுக்கு மாமா வீட்டுக்கு கடன் கேட்டு போனாங்க. இங்க அவன் மாமா. அடடே வாப்பா ரவி, எப்படி இருக்க? இந்த பக்கம்லாம் ஆளையே பார்க்க முடியல. நல்லா வளர்ந்துட்டியப்பா. காலேஜ்லாம் எப்படி போகுது? ஏன் சின்ன பையனை கூட அங்கதான் சேர்த்திருக்கேன். நீதான் வரமாட்டேங்கிற. ஆனா எங்க அக்காவும் வர்றதில்ல. என்னமோ வேற வேற ஊர்ல இருக்கிற மாதிரி பக்கத்து தெருவுல இருந்துகிட்டு. சரி சொல்லு, என்ன விஷயம்பா? காலேஜ்லாம் முடிஞ்சிருச்சு மாமா. அதான் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு. இது என் நண்பன் சிவா. நானும் இவனும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்களுக்கு தான் தெரியுமே, அந்த அளவுக்கு காசு இல்ல. அதான் உங்கள்கிட்ட ஏதாவது உதவி செய்ய சொல்லி கேட்கலான்னு வந்தோம். ஒரு 3 மாசத்துல உங்க கடனை நான் திருப்பி தந்துடுவேன். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மாமா. அட என்னப்பா, சொந்தக்கார பயலா போயிட்ட. சொல்றேன்னு தப்பா நினைக்காத. பிசினஸ் பெருசா இங்கெல்லாம் ஓடாதுப்பா. அப்படிதான் நிறைய பேரு காசை வாங்கி பிசினஸ் வச்சுட்டு கொடுக்க முடியாம வேறைய தேடி போய் தான் கடைசியில திரும்ப தர்றாங்க. சரி விடுப்பா, வட்டி இல்லாம தர்றேன். நம்ம பையங்கிறனாலதான், சரியா? ஆனா 3 மாசம்தான் டைம். என்ன கேட்டு வர்ற அளவுக்கு வச்சுக்காதீங்க. சரி அப்படின்னா சொல்லுங்க, தர்றேன். அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா. 3 மாசத்துக்குள்ள எப்படியாவது உங்க பணம் உங்க கைக்கு வரும். இந்த ஊருக்காரங்க தானே, எங்க போயிட போறோம் இந்த ஊரை விட்டுட்டு. பயப்படாம தாங்க, கண்டிப்பா திரும்ப தந்துருவோம். சரி இருங்கப்பா, கொஞ்ச நேரம் உள்ள போய் காசு எடுத்துட்டு வர்றேன். காசை வாங்கிக்கிட்டு 2 பேரும் ஒரு வாரம் முழுசா கடை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு கடையை கண்டுபிடிச்சு அவங்க பிசினஸ் தொடங்கினாங்க. கிளாத் பிரிண்டிங் பிசினஸ். சிவா ரொம்பவே சந்தோஷமா ரவி வரதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் ஒரு நல்ல செய்தியோட. என்னடா ரவி, இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர்ற? சரி அதை விடு. உனக்கு நான் ஒரு சந்தோஷமான செய்தி வச்சிருக்கேன் தெரியுமா? நேத்து நைட்டு ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஒருத்தர் ஆர்டர் கேட்டாருடா. நாம அடுத்த 1 வாரத்துல அனுப்பணும்டா. ஆர்டர் போய் சேர்ந்ததும் காசு போடுவாருடா. டே, எனக்கு என்னமோ இது சரியா வர்றது மாதிரி தெரியல. காசு வாங்காம எப்படிடா இவ்வளோ பெரிய ஆர்டர் போடுறது? நீ ஒன்னும் பயப்படாத, இது ஒரு நல்ல வாய்ப்பு. அவரு பேசியதை பார்த்தா உண்மை மாதிரி தான் இருக்கு. இது சக்சஸ் ஆனா நாம உங்க மாமா கடனையும் ஈஸியா அடைத்து விட்டு
பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக பார்க்கலாம். நமக்கு வர்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமா கஷ்டப்பட்டு அந்த ஆர்டரை கொரியர் போட போனான். ஆனா 6 மாசம் ஆகியும் அந்த கஸ்டமர் எந்த ஒரு காசும் கொடுக்கல. டேய் சிவா, ஆர்டர் டெலிவரி ஆனோன்னு பணம் வரும்னு சொன்னியடா. ஆனா 6 மாசம் ஆச்சுல, எந்த பதிலும் இல்ல. என்ன செய்ய போறோம் வாங்கின கடனுக்கு? ஆமாடா, அவனை நம்பி நாம ஏமாந்துட்டோம். என்ன பண்றதுன்னு தெரியலடா. அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரவியோட மாமா, என்னப்பா ரவி நீ செய்யறது சரியில்லை. உன்னை நம்பி காசை தண்டா அடுத்த மாசம்னு 6 மாசம் ஆச்சு, இன்னும் தந்தப்பாடு இல்ல. தர முடியலன்னா எதுக்குடா நீங்கெல்லாம் வாங்குறீங்க? இன்னும் உனக்கு 4 நாள் தான் டைம். அதுக்குள்ள என் காசு எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு கடுமையா பேசினதும் ரவி சிவா கிட்ட, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் வேணாம், சின்ன பிசினஸ மட்டும் பண்ணலாம் அப்படின்னு. நான் சொல்ல கேட்காம இப்போ எல்லாம் உன்னாலதான். இப்போ கடையே நஷ்டத்துல போச்சு. எனக்கு தெரியாது, நீ பண்ண பிரச்சனையை நீ தான் பார்க்கணும். எனக்கு தெரியாது, நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு அவன் பேசினான். நான் தான் காரணமா எல்லாத்துக்கும். சரி. இதுவரையும் ரவி இந்த மாதிரி சிவா கிட்ட பேசினதே இல்ல. நீ நான் அப்படின்னு சிவா இதுக்கு மேல இது சரி வராதுன்னு ஊரை காலி பண்ணிட்டு ரவி கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டான். ரவிக்கு ஒன்னு தெரிய வந்துச்சு, அந்த கஸ்டமர் வேணும்னே தான் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சிவா இந்த கடனுக்காக தன்னுடைய சேமிப்பு காசுகளை ரவிக்கே தெரியாமல் கொடுத்து அடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு. அந்த அன்னைக்கு எழுதின லெட்டர் தான் அது. 2 வரி மட்டும். நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு மேல எழுதாமல். அவனுடைய உள்ளுணர்வு அவன் உன்னை மன்னிக்காமல் தப்பாதான் நினைப்பான் அப்படின்னு நினைச்சு மூடி வச்சுட்டான். இருபத்தி 7 வருடம் கடந்து போச்சு. இப்போ அவனுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள். சின்னதா அந்த பிரிண்டிங் பிசினஸ் நடத்திட்டு வர்றான். அப்போ ஒரு நாள் ஒரு 50 வயசு உள்ள ஒரு ஆளு அவன் கடைக்கு வந்தாரு. என்னப்பா ரவி, எப்படி இருக்க? நான் யாருன்னு தெரியுதா? ரொம்ப நாள் ஆனதால மறந்திருப்ப. நான் சிவாவுடைய சித்தப்பா அப்படின்னு சொன்னதும் ரவி சிவா அப்படின்னு சொன்ன மாதிரி நின்றுந்தான். அட ஏன்பா கேக்குற? போன மாசம் சிவா ஹார்ட் அட்டாக்க வந்து இறந்து போயிட்டான்பா அப்படின்னு சொன்னதும் ரவியுடைய உலகம் அப்படியே ஒரு நிமிஷம் நின்று போயிடுச்சு. அட்ரஸ் வாங்கிக்கிட்டு மனசுல சொல்ல முடியாத வலியோட சிவா வீட்டுக்கு போனாள். அங்க அவனுடைய போட்டோ மட்டும் அதே சிரித்த முகத்தோட ரவிக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துயரம். என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சான். ஆனா இந்த முறை அவன் அழுவதை தாங்கி பிடித்து தோள் கொடுக்க சிவா இல்ல. அவன் எழுதின லெட்டரை அந்த போட்டோக்கு கீழே வைத்து விட்டான், அனுப்ப எந்த முகவரியும் இல்லாததால். இதிலிருந்து என்ன நமக்கு புரிய வேண்டும் அப்படின்னால், தாமதமான மன்னிப்புகள் பெரும்பாலும் மூடிய கதவுகளுக்குள் வந்து சேரும். ஈகோ எதையும் பாதுகாக்காது, அது குணமடைவதை மட்டுமே தாமதப்படுத்தும்.